கிறித்தவர்கள் துக்க நாளாக கடைபிடிக்கும் புனித வெள்ளி அன்று தமிழ்நாடு அரசு மதுக்கடைகளை மூட வேண்டும் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் கள்ளுண்ணாமை அதிகாரத்தை எழுதிய திருவள்ளுவர் நாள், முழு மது ஒழிப்பை வலியுறுத்திய காந்தி பிறந்த நாள் உட்பட ஆண்டில் சில நாட்கள் மட்டுமே மதுக்கடைகள் மூடப்படுகின்றன. தேர்தல் நாள், வாக்கு எண்ணும் நாள் ஆகியவற்றிலும் மதுக்கடைகள் மூடப்படுகின்றன. குடிகாரர்கள் மதுவை அருந்திவிட்டு வன்முறையில் ஈடுபட்டுவிடக்கூடாது என்கிற முன்னெச்சரிக்கையால்தான் அந்த நாட்களில் மதுக்கடைகள் மூடப்படுகின்றன. மற்ற விழா காலங்களிலும் மதுக்கடைகளை மூட வேண்டும் என பலரும் வலியுறுத்தினாலும் அரசு ஏற்பதில்லை. ஏனெனில் டிசம்பர் 31, ஜனவரி 1, பொங்கல், மாட்டுப்பொங்கல், தீபாவளி ஆகிய நாட்களில்தான் அதிக அளவில் மது விற்கிறது. இதை இழக்க அரசு தயாராக இல்லை. இந்நிலையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில், துக்க நாளாக கடைபிடிக்கும் புனித வெள்ளி நாளன்று மதுக்கடைகளை மூட வேண்டும் என்ற கிறித்துவ பெருமக்களின் நெடுநாள் கோரிக்கையை தமிழ்நாடு அரசு ஏற்க மறுப்பது மிகுந்த ஏமாற்றமும் வருத்தமும் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மகாவீரர் பிறந்த நாளில் மதுக்கடைகளையும் இறைச்சி கடைகளையும் மூட உத்தரவிடும் தமிழ்நாடு அரசு கிறித்துவ பெருமக்களின் கோரிக்கைக்கு சிறிதும் மதிப்பளிக்காமல் அவர்களின் உணர்வுகளை புண்படுத்தியுள்ளதாக சீமான் குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாமியர்களின் பெருநாளான ரம்ஜான் அன்றாவது திமுக அரசு மதுக்கடைகளை மூடப்போகிறதா அல்லது அன்றும் திறந்து வைக்குமா என்றும் சீமான் வினவியுள்ளார். எல்லோருக்கும் பொதுவாக இருக்க வேண்டிய தமிழ்நாடு அரசு குறிப்பிட்ட சமயத்தினருக்கு ஆதரவாகவும் குறிப்பிட்ட சமயத்தினருக்கு எதிராகவும் செயல்படுவது சிறிதும் அறமற்ற செயல் என சீமான் குறிப்பிட்டுள்ளார். ஆண்டுதோறும் புனித வெள்ளி நாளன்றும் ரம்ஜான் பெருநாளன்றும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள மதுக்கடைகளை மூட அரசாணை வெளியிட வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சீமான் கோரிக்கை விடுத்துள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.